நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்குங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மைதிலி வந்துட்டு ரமேஷ் கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்கேங்க. என்ன இது ஃபங்க்ஷனுக்கு வரலையா அப்படின்ற மாதிரி கேட்க, அங்கேயுமே வந்துட்டு ரமேஷ் விடலை. ரமேஷோட இங்கிலீஷை பாருங்களேங்க, ஹூ இஸ் ஸ்பீக்கிங், அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஃபன்னாக இருக்குது. அப்படியே இங்கிலீஷ் புலவராக இருக்காரப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. காலையில் தானே மேரேஜ், அப்போ வந்துக்கலாம் தான் இருந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் இப்போ வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஏன் தெரியுமா, உங்களோட ஸ்வீட் ஹார்ட், உங்களோட தேவதை, உங்களோட அழகு தேவதை இங்கே தான் இருக்கா. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஆஃப் சாரியில் வந்திருக்கா. பொண்ணை விட ஜொலிக்கிறானா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கா. அதெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் என்னென்னா ஃபங்க்ஷனுக்கே வராமல் இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சொல்கிறீங்க, ஏன் ரம்மி அங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி ரமேஷ் சொல்ல, ஆமாங்க நீங்கள் வேமா வாங்க, அவள் உங்களை பார்க்காமலும் மிஸ் பண்ணிட்டு தானே இருப்பா. இப்படியெல்லாம் அவள் முன்னாடி அடிக்கடி வந்து முகத்தை காமிச்சா தானே அவளுக்கும் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஞாபகம் வரும். அதுவும் இல்லாமல் உங்கள் கல்யாணம் அதுக்கடுத்தே நடக்க போதில்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னங்க இந்த தகவல் இவ்வளோ லேட்டாக சொல்வீங்க, இந்த உடனே ஆண்டவே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரமேஷ் ஃபோனை கட் பண்ணிடுற. இங்கிட்டு வந்துட்டு மைதிலிக்கு மீனாட்சிக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அவள் நம்மளை வெறுப்பேற்றுறாளா, நம்ம அவளை வெறுப்பேற்றுவோமான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அவளை பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி மைதிலி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தீபா ஹீரோயினியா இல்லைனா மைதிலியும் மீனாட்சி ஹீரோயினியானே தெரியல. தீபா பண்ண வேண்டியதெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா தீபா தான் வந்துட்டு எதை சொன்னாலும் மாடு மாதிரி தலையாட்டிட்டு ஆமான்னு வந்துட்டு நம்பிட்டு இருக்காங்க. இவங்க தான் வந்துட்டு இவங்க நடிக்கிறாங்க, இவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகிட்ட ஏதாவது ஒரு பொண்ணு பேசினா கோவப்படுற அந்த தீபாவுக்கு ஒரு காமனான ஒரு சென்ஸ் கூடவா இல்லாத மாதிரியே வந்துட்டு கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க. இது எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா, இல்லை உங்களுக்கு தோணுச்சுன்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு தீபாவும் ரம்யா உட்காந்து பேசிகிட்டு இருக்க, அங்கிட்ட ரமேஷ் குடுகுடுன்னு ஒளியாந்துடுறாரு. ஐயோ என்னுடைய ரம்மி ரம்மி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு வாசல்ல இருந்து பார்க்க, ஐயோ இந்த கிறுக்கு வேற வந்துருச்சா, இனி விடாதே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்துட்டு ரம்யா நின்றுட்டே இருக்காங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா கூப்பிட, அதை வந்துட்டு மைதிலியும் மீனாட்சி பார்த்துடுறாங்க. ஏய் சைலண்ட் சகுனி, எங்ககிட்டே நீ ஆட்டம் போடுறியா, இப்போ பாருடி நீ எப்படி சின்னாபின்னமாக போகிறேன்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கிட்டு வந்துட்டு ரம்யா அவனை பார்த்து முறைக்கிறாங்க. ஏன் அழகு தேவதை நீ இங்கே தான் இருக்கியா, நீ ஃபங்க்ஷனுக்கு வந்துடுவேன்னு சொல்லியிருந்தா நான் உனக்கு முதல்ல வந்து நின்றுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும், டேய் நீ வரக்கூடாதுன்னு தானடா நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமான சாங்கெலாம் விழுது. அழகி இல்லை இல்லை அல்லது இவ்வளோ திஷ்டே இல்லை அப்படின்ற மாதிரி பாட்டு போட, இந்த கிறுக்கு பையன் வந்துட்டானே, இனி நம்மளை டென்ஷன் படுத்திக்கிட்டே இருப்பானே, இனி என்னென்ன ஏழரை இழுத்து விட போகிறானே தெரியலையே, நம்ம பாட்டுக்கு எல்லா முன்னாடி டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டா நமக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அதனால தான் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வந்துடும். ஐயோ கொஞ்சம் அமைதியாக இருந்து தொலைய வேண்டியதான், நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சேன், இவனால் அது முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்ல, சிஸ்டர் என் அழகு தேவதையை பார்த்தீங்களா எப்படி சொல்லிக்கானு, அதுவும் இந்த ஆப் சாரியில் ஐயோ தேவதை மாதிரி இருக்காளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரமேஷ் வந்துட்டு புலம்பிட்டு இருக்க. இதெல்லாம் வந்துட்டு மைதிலி மீனாட்சி பார்த்து பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரம்யா வந்துட்டு டே கண்ணிக்கிளி அதை கருவாடு ஏன்டா இப்படி அக்கப்போர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபன்னாக போய்கிட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது. சண்டே ஸ்பெஷலில் எனக்கு தெரிஞ்சு நான் கெஸ் பண்ணது என்னன்னா, ஏன்டா இந்த ஐஸ்வர்யாவுக்கு தேவையில்லாத வேலை, திடீர்னு ரூபஸ்ரீயும் ஒரு கிளவியும் கூட்டு வந்து இப்படி கடத்தல் சீன் வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். பட் நேற்று எபிசோடை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம எல்லாம் யோசித்த மாதிரி தான், அவங்க கடத்துவாங்க, ஆனால் அந்த ரூபஸ்ரீ ஐஸ்வர்யா இவங்கெல்லாம் சேர்ந்து கடத்துறது ரியாவாக இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு வந்துட்டு தீபாவை கடத்தி வச்சுட்டு ரியா தானே அந்த இடத்துல இருக்கிறதா பிளான் போட்டிருப்பாங்க. பட் கார்த்தி வந்துட்டு ரம்யா கிட்ட இருந்து தீபாவை காப்பாற்றுற மாதிரி தான் சீன் வரும். ஏன்னா இப்போதைக்கு இதுங்கெல்லாம் வந்துட்டு சும்மா டம்மியாக தான் வந்திருக்குதுங்க. ரியாவை கடத்தி கூப்பிட்டு போயிடுவாங்க தீபான்னு நினச்சி மாற்றி. அதுக்கடுத்து ரம்யாவோட அப்பா இறந்துருக்கிறத நியூஸ் எல்லாம் கார்த்திக்கு தெரிய வந்து, அதுக்கடுத்து ரம்யாவை பற்றின உண்மை கார்த்தி கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லாட்டையும் சொல்கிற மாதிரிலாம் கொண்டு வரலாம். இந்த மாதிரி தான் கண்டிப்பாக சீன் வரும். அதை நம்ம சண்டே ஸ்பெஷலில் தான் பார்க்க முடியும். நாளைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷலில் வந்துட்டு எபிசோடெலாம் நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் வந்துட்டு பாருங்கள், அதில் தான் பல ட்விஸ்ட் இருக்குது.